என் கோட்பாட்டுக்கு போற்றி யார்? தண்ணி விற்பனைக்கு அல்ல, தண்ணீர் உலக உயிர்களின் உயிர் தேவை. அது விற்பனை பண்டம் அல்ல, மிக உயர்ந்த சந்தை பொருள் அல்ல. தடை. நான் ஆட்சிக்கு வந்தா தடைங்கிறேன். இதுல எந்த கட்சி சொல்லும்? நோ பிளாஸ்டிக், பாலித்தீன், குளைமம், நெகிழி கிடையாது. மாற்று பயன்பாட்டுக்கு வரணும். தடை. ஏன்னா என் நாட்டை குப்பை மேட ஆக்குது. இது கடலுக்குள்ள மீனின் எண்ணிக்கை விட அதிகமா நெகிழியின் எண்ணிக்கை இருக்குது. கடல் நெகிழியின் அகழியா மாறிடுச்சுங்கிறார் கவிப்பேரரசு வைரமுத்து. இப்ப நான் என்ன செய்யலாம்? தரையில் இருக்கிறத மறு சுத்திகரிப்பு செய்யலாம், கடலுக்குள்ள என்ன செய்யலாம்? அப்ப எதை நோக்கி நீ நகர்ற? நான் மரத்தோட பேசிட்டு கேங்கிற, கடலோட பேசிட்டு கேங்கிற, தண்ணியோட பேசிட்டு இருந்தேன். டே அதெல்லாம் இல்லைன்னா நீ வாழ முடியாது. அப்ப அடிப்படை அறிவே இல்லாத ஒரு கூட்டம் பதறா சுத்திட்டு இருக்குன்னு அர்த்தம். எனக்கு முன்னாடி பேசினா நாங்கெல்லாம் அப்பா எங்க முன்னோர்கள் விழிப்புறல. எங்க தாத்தா சொன்னாரு, பாலை விற்கிற மாதிரி தண்ணீரை விற்பாண்டா அப்படின்னு. நாங்க எச்சரிக்கல. விளைநிலங்கள் எல்லாம் வீட்டு மனையில விற்பாண்டா எச்சரிக்கல. இன்னைக்கு நான் பேசும்போது சிரிப்பா இருக்கு. மரம் இல்லைன்னா காற்று எது? காற்று எது? பிறக்கிற குழந்தை புற்றுநோயோட பிறக்குது. காரணம் யார் சொல்வா? பிரதமர் சொல்வாரா? இல்ல சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்வாரா? இல்ல இந்த நாட்டில் இருக்க இந்த கட்சிகள் சொல்? பிறக்கிற குழந்தை புற்றுநோயோட பிறக்குது. எங்களுக்கெல்லாம் கற்பித்தது போயல, இந்த பான்பராக்கு இந்த மாதிரி இதெல்லாம் பயன்படுத்தினா புற்று வரும்னு சொன்னாங்க. இப்ப கூட புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிருக்கு கேடு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்ப புகை ஒரு வயசு குழந்தை என்ன பிடிச்சது? எதுக்கு பெண்களுக்கு அதிக மாறு புற்று வருது? 3 வயது குழந்தை புற்றுநோய் மருத்துவமனையில் இருக்குது. ஏன்? தாயின் மாறல பால் உண்டதை தவிர எதுவும் முன்னாத குழந்தை புற்றுநோய் வந்து சாகுது. ஏன்? காரணம் யாராவது சொல்லு சொல்லு. காற்று நஞ்சாயிருச்சு, நீர் நஞ்சாயிருச்சு, உணவு நஞ்சாயிருச்சு. உயிர் தேவையா இருக்கிற 3மே விஷமாயிட்ட பிறகு அப்புறம் உங்களால நம்பிக்கையோட வாழைப்பழத்தை சாப்பிட முடியுமா? உங்களால நம்பிக்கையோட மாம்பழத்தை சாப்பிட முடியுதா? மனச்சான்றோட பதில் சொல்லுங்க. நீங்க தட்டுல வச்சிருக்கிறது நஞ்சா உணவா? நீங்க குடிக்கிற போத்தல குடிக்கிற தண்ணீர் உங்க மனச்சான்ற சொல்லுங்க, அது தண்ணீரா விஷமா? எதுவுமே தெரியாது. ஓட்டு போட்டுறணும், அவன் வந்துடணும், வாழ்க ஒளிகன்னு கத்திரணும், கோஷம் போட்டுறணும், நாட்டாண்டணும் ஆண்டு. இதெல்லாம் தெரியாது. எனக்கு ஓட்டு போட்டு நான் என்ன பண்ண போறேன்? என்ன பண்ண போறேன் சொல்லுங்க. தெரிஞ்சா போடுங்க, போடலைன்னா விடுங்க. என்னை தூக்கி சுடுகாட்டுல போடுங்க, ஒரு நாள் தேடுங்க, இருந்தா வருவேன், இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? எனக்கு முன்னாடி கத்துனவன்லாம் எங்க நான் தேடி பார்க்கணும். அன்னைக்கே சொல்லியிருக்காங்க என் பாட்டேன்னு. மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிலர் காடும் உடையத அரண்னு எத்தனை ஆயிரம் ஆண்டுக்கு முன்னாடி எழுதுனா? ஏன் உனக்கு அறிவு எங்க போச்சு? இத படிச்சு இல்ல, இது எங்க போச்சு? அது எங்க இருக்கு? மணி நீர் இருக்கா, மண் இருக்கா, மலை இருக்கா, அணிநிலர் காடு இருக்கா? எல்லாத்தையும் அழிச்ச. ஒருத்தரும் கேட்க மாட்டேங்கிறீங்க, நானும் கேட்க கூடாது. அப்ப எப்படி உன் ஓட்டு என்னை வச்சு என்ன பண்ண போகுது சொல்? என்ன பண்ண போகுது சொல்? அது ஓட்டு என்ன பண்ண போகுது? ஒரு அற்ப 1000 500க்கு